என்னப்பா ஏன் இருக்க? என்னம்மா? உன் மாமா போன் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு அவரு பாண்டிச்சேரியில ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாருல்ல, அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்களா? நீ ஒரு தடவை அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துரு. இதை தவிர பேசுறதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா? இல்ல, இப்ப இதுதான் எனக்கு முக்கியம். விஜிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். நீ மாத்திரம் ஏன்பா இப்படி? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீயும் உன் தம்பியும் அங்க போய் பாப்பீங்கன்னு உன் மாமா கிட்ட சொல்லி எது எப்படி இருந்தாலும் நீ பொண்ணை போய் பார்த்துட்டு வா. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ராகவா ஒன்னும் பேசாம இருக்க? யோசிச்சு பாக்குறேன். யோசிக்க வேண்டாம், கண்டிப்பா போறேன். அதெல்லாம் ஒண்ணும் சரியா வராதுன்னு அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. வாழ வேண்டியது நான் தானே. பொண்ணை போய் ஒரு வாட்டி பாக்குறதுல என்னடா தப்பு? அட்லீஸ்ட் உங்க மாமாவுக்காகவாவது ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வா. நான் தான் சரியா வராதுன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு டைம் அது? பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றவனாச்சே, நீ உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? கை கட்டின தூரத்துல ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நானே விழுவேன். இங்க பாரு, என் வாயை கலராத. போதும், ஏதாவது வேலை விஷயமா இருந்தா பேசுங்க. ஓ அடடா, என்னையே கழட்டி விடலான்னு பாக்குறியா? அப்படி என்னடா சொல்லிட்டேன் நானு? இந்த காலத்துல கிழவனுங்களே 4-5 கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கானுங்கடா. உனக்கு என்னடா? ஏய், அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்தை நம்ம நடத்துவோம். வீணா யாரையும் வற்புறுத்த போறது இல்லை. அப்புறம் ஏன் யோசிக்கிற? சரி, இப்படி செய்வோம். நீ எதுவும் தெரியாத மாதிரி வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. நான் முதல்ல போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி பாக்குறேன். பிடிச்சா ஓகே சொல்லிட்டேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். என்ன மாட்டி விட்டாதான் உங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. உன்னை வாயை மூடிக்கிட்டு தானே உட்கார சொன்னேன். எதுவும் பேசாத. அஞ்சலி இப்ப கேபின்ல தனியா இருக்கா, நான் போய் பேசிட்டு வரேன். அண்ணே, எப்பவும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணிக்கிட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த பில்டிங் ஸ்கெட்ச் மாதிரி லைஃபுக்கும் ஒரு ஸ்கெட்ச் இருக்குல்ல? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? நான் சொன்னது கரெக்ட் தானே? சிமெண்ட்டையும் கல்லையும் வச்சு கட்டுற வீடு மாதிரி இல்லையே நம்ம வாழ்க்கை. ஆடேங்கப்பா, நீ வாயை திறந்து இவ்வளவு பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுமா. உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? உன்னோட இந்த அமைதி தான். என்ன மாதிரி வளவலன்னு பேசுறவங்கள பார்த்தா எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்கம்மா. அப்புறம் நான் இப்ப வந்தது சீரியஸா ஒரு விஷயத்தை பத்தி பேச. என்னன்னு? நான் கொடுத்த ஸ்கெட்ச்ல ஏதாவது பிரச்சனையா? எம்டி ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் அவர் ஒண்ணும் சொல்லமா. நான் உன் லைஃப பத்தி பேச வந்திருக்கேன். நம்ம ராகவன் சாரை பத்தி நீ என்னமா நினைக்கிற? என்னன்னா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? சும்மா சொல்லு, உன் ஒப்பீனியன் தான் என்ன? அது ராகவன் சார் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு எனக்கு தோணுதுண்ணே. அப்படியா? அப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு பதில் சொல்லு. சாரோட லைஃப்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். ராகவன் சார் ரொம்ப நல்லவர். அவருக்கு போய் இப்படி எல்லாம் நடந்துருச்சேன்னு எனக்கு ரொம்ப வரும். என்னை விட என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ராகவன் சாரை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அவரு ரொம்ப நல்லவர். பாக்கிறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரிவாரு, ஆனா ரொம்ப சாஃப்ட் அண்ட் குட். கல்யாணத்தை பத்தியும் ஃபியூச்சர் லைஃபை பத்தியும் நீயும் ஏதோ குழப்பத்துல தான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஆனந்தனை கம்பல் பண்ணதை வச்சியோ மத்த ஆளுங்க அவரை பத்தி தப்பா சொல்றதை வச்சு நீ உடனே ஒரு முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவு எடுத்தா எல்லாருக்கும் நல்லது. என்னம்மா எதுவுமே சொல்லாம வர? எந்த முடிவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாமே. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. திடீர்னு எப்படி முடிவெடுக்கிறது? வேண்டாம், ராகவன் உன்னோட பாஸ் ஆச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். இது வாழ்க்கை பிரச்சனையாச்சே. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேசுறானேன்னு என் மேல கோவப்படாத என்ன? உங்க 2 பேரையும் பார்த்ததும் என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். நீ டென்ஷன் ஆகாதமா. எந்த முடிவு எடுக்கவும் உனக்கு சுதந்திரம் இருக்கு. உன்னோட முடிவு பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. ஆண்டவா, இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா.
ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஆபீஸ்ல ஆனந்த் அண்ணன் எனக்காக ஒரு சம்பந்தம் பார்த்திருக்காரு. எங்க இருந்து? எங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, பேர் அஞ்சலி. அஞ்சலி பார்க்க அழகா இருப்பாங்களா? உன் அளவுக்குலாம் இருக்க மாட்டா. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் ஆனந்த் அண்ணன் சொல்லியிருப்பாரு. உனக்கு இன்னும் அதிகமா ஏதாவது தெரியணும்னா தைரியமா என்கிட்ட நீ கேட்கலாம். கேளு. குழந்தைய பாக்குறதுண்டா? எப்போது சில நேரங்கள்ல ராத்திரியில என்னை பார்க்கறதுக்காக அவ தனியா வருவா, கனவுல. என்ன காரணத்தை பண்ணீங்க? காரணம்னு பெருசா எதுவும் சொல்ல முடியாது. கோவத்துல தேவையில்லாம வந்து விழுந்த வார்த்தைகள். என் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி ஆக்சிடென்டலா தான் நடந்தது. மெடிக்கலும் லாவும் கிடைச்சும் கூட நான் இன்ஜினியரிங்ல சேர்ந்தேன். ஊட்டிக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெக்கேஷனுக்காக வந்த விஜயை நான் பார்த்ததும், அவங்க அப்பாவே எதிர்த்து நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும், அதோட 4 வருஷம் ஒன்னா வாழ்ந்த நாங்க பண்ணிக்கிட்டது எல்லாமே ஆக்சிடென்டல் தான். இப்பவும் நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறது உண்டுன்னு ஆனந்தன்னு சொன்னாரு. ஆமா, ஸ்டில் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பத்தியும் நம்ம ப்ரொபோசலை பத்தியும் நான் விஜய் கிட்ட சொல்லியிருக்கேன். இனி கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற முடிவில் தான் இருந்தேன். ஆனா எங்க அம்மாவோட வற்புறுத்தல், அவங்க மனசை வருத்தப்பட வைக்க நான் விரும்பல. ஒருத்தர் மேல நாம அன்பு செலுத்துறதும் நம்ம மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறதும் தானே வாழ்க்கைன்னு எல்லாரும் சொல்றேன்.